டியூடு படத்தோட பார்ட் 2 எடுக்க போறாங்களாமே. அந்த அப்டேட் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டே சொல்லிடுறேன். விஷால் அவர்களுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போற படம் தாங்க வந்து மகுடம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறார் இந்த படத்துல. இந்த படத்தோட டீசர் இன்னைக்கு 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட டீசர் அப்படிட்டுக்கு அப்படின்றத. சரி, இப்போ நம்ம டியூடு படத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, கண்டிப்பா வீடியோ பிடிச்சா லைக் பண்றீங்க. நானும் டெய்லியும் சொல்றேன், ஆனா பாக்குறீங்களே கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களே. இப்பயாச்சும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கீர்த்தி சோரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜன் பல பேர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. போன வருஷம் தியேட்டர்ல கிராண்டா ரிலீஸ் ஆச்சு. படமுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுச்சு. ஒரு 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கே பர்சனலா அந்த படத்தோட கதை அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா படத்தோட கதைக்கும் ரியல் லைஃபுக்கும் ஒத்தே போகாத மாதிரி தான் இருக்கும். ஆனா ஏதோ படம் ஒரு 100 கோடி எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒரு ஹிட்டுமே ஆகிடுச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கு கோமாளி படம் டைரக்ஷன் பண்ணாரு, அதுவுமே ஹிட் ஆகிடுச்சு. லவ் டுடே படத்துல நடிச்சாரு, டைரக்ஷன் பண்ணாரு, அதுவுமே ஹிட் ஆகிடுச்சு. டிராகன் படமும் ஹிட் ஆச்சு, டியூட் படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா 2040 அப்படி இப்படின்னு ஒரு கதை கொண்டு வந்தாங்க, அது மட்டும் வந்து லைட்டா ஃபிளாப் ஆயிடுச்சு. சரி, அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்ப கதைக்கு வருவோம். ரீசெண்டா கீர்த்தி சோரன் என்ன சொல்லிருக்காருன்னா, அது யாருன்னு முழிக்கலாம் வேணா, இந்த டியூட் படத்தோட டைரக்டர் நம்ம பிஆர் கிட்ட வந்து அவர் வந்து பேசியிருக்காராம் டியூட் படத்தோட பார்ட் 2 பத்தி. அது மட்டும் இல்லாத எஸ்டிஆர் மைண்ட்ல வச்சு ஒரு கதை எழுதியிருக்காராம். அந்த கதையெல்லாம் படமா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் டியூடு 2க்கு வாய்ப்புகள் இருக்குதா. அப்படி டியூடு 2 எடுத்தாக்கா அது வந்து வேற கதையாவும் இருக்குமா, இல்ல அந்த படத்தோட தொடர்ச்சியாவும் இருக்குமா. ஒருவேளை பிஆரையும் இவானாவும் வச்சு ஒரு கதை கொண்டு போவாங்களோ என்னவோ. ஒருவேளை அப்படி இல்லாம மமிதாவோட குழந்தை வந்து நம்ம பிஆர் வளர்த்து அவர் கொஞ்சம் வயசாகி அப்படி இருக்க மாதிரி காட்டுவாங்களோ. இது கொஞ்சம் டூ மச் தான் இருக்குது, விட்டுலாம். சரி, என்னவோ. ஆனா ஆக மொத்தத்துல டியூட் 2 வந்து ஒரு 90% வந்து கன்ஃபார்ம் தாங்க. நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எல்லாத்தையும். சரி, இவ்வளவு தொண்டை கம்ப நான் கத்திருக்கேன். அதுக்காக ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 2 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.